ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அந்த உனக்கான விஷயத்தில் வெற்றி செய்தியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காகவே எனது இரு உருவங்களில் ஒன்றை தொடச் சொன்னேன். இது உன்னுடைய வெற்றிக்கான அறிகுறி என்பதை புரிந்து கொள்ளேன் செல்லமே. திறமை இல்லாதவங்கன்னு இந்த உலகத்துல யாருமே இல்லை. எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விஷயத்துல திறமையோட தான் நான் படைச்சிருக்கேன். ஆனா ஒரு சிலர் தன்னுடைய திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கும் மற்றவர்களுக்கு காட்டுவதற்கும் எந்த முயற்சியும் எடுக்காமல் சும்மா சாப்பிட்டோம், தூங்கினோம், வாழ்ந்தோன்னு வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் அவர்கள் தோற்று போன வாழ்க்கையை தோல்விகரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஓ மனசுல உனக்குள்ள ஜெயிக்கணும், வாழ்ந்து காட்டணும்ன்ற வேறு இருப்பதால் தான் நீ இப்போது வெற்றியை பெறப்போகிறாய் என் செல்லமே. நிச்சயமா எல்லாருக்கும் அவங்க நினைச்சதையெல்லாம் நான் நடத்தி கொடுப்பேன். ஆனா அவங்க நினைக்காம எதுவும் நடக்காது அல்லவா? ஏதாவது ஒரு லட்சியத்தோடு வாழக்கூடிய மனிதர்களுக்கு தானே அவர்கள் வாழ்க்கை லட்சியத்தை நிறைவேற்ற முடியும். ஒரு சிலர் நான் வாழ்ந்தாகணுன்றதுக்காக கடமைக்கு வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர்கள் வாழ்வில் எப்படி உயர்வை கொடுக்க முடியும்? எதிலையும் பரபரப்பு தேவையில்லை, சுறுசுறுப்பு மட்டும் இருந்தால் போதும். ஒவ்வொரு மனிதனின் கையிலையும் அவனுடைய வாழ்க்கை என்கிற நம்பிக்கை இருக்கிறது தானே. அந்த நம்பிக்கையின் மூலமாகவே அவன் வாழ்க்கையை வளப்படுத்த வேண்டும். அதற்கான திறமையையும் அவரவர்கள் கையிலுக்கு தான் நான் கொடுத்து வச்சிருக்கேன். அப்படி உனக்கான திறமையும் தகுதியும் மிக அதிக அளவில் உன்னிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என் செல்லமே. இதையும் தாண்டி உன் வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து உன்னை சங்கடப்படுத்துது, கஷ்டப்படுத்துது, நீ ஜெயிக்க விடாம உன்னை தடுக்குதுன்னு எல்லாமே எனக்கு தெரியும். வாழ்வில் ஏமாற்றம் அடைந்து சோகத்தின் ஆழத்தை அனுபவித்தவனாய் வாழ்க்கையை வெறுத்து வாழ்க்கையை வாழ பிடிக்காமல் தூக்கி எறிய துணிந்து விட்டாயா? எதற்காக மனம் வந்து போகிறாய்? கலங்காதே என் செல்லமே. மழை விட்டாலும் கூட தூறல் விடுறது அவ்வளவு சுலபமாக நிற்காது என்பதை போலதான் உனது பிரச்சனைகள் எப்போதும் உயர்ந்து உயர்ந்து வளர்ந்து வளர்ந்து போய்கொண்டே இருக்கிறதே தவிர குறைய மாட்டேங்குதேன்னு யோசிக்கிறியா? இது எல்லாமே தற்காலிகமானதுதான். உன்னுடைய பழைய பிரச்சனைகள் இதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையில எத்தனை நாட்கள் உன்னை வாட்டியது, எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்து பின்பு எப்படி தீர்ந்து போனதுன்னு யோசிச்சு பாரு. அதே போல இந்த உன்னுடைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கூட ஒன்றுமில்லாததாய் நான் மாற்றி காட்டுவேன் என் செல்லமே. உன்னுடைய நம்பிக்கை என்பது இரும்பு கோட்டை போல யாராலும் தகர்க்க முடியாததாக இருக்கணும். இந்த நம்பிக்கையோடு உன் மனதை நீ தளராமல் வைத்து கொண்டாலே நிச்சயமா உனக்கான நல்லதை உன் சாயப்பா நடத்தி கொடுப்பேன். நீ என்னிடம் கண்ணீர் விட்டு வேண்டிய உனது அனைத்து வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் என் செல்லமே. ஒரு சில என்னுடைய பிள்ளைகள் வெளியே கண் கலங்கலேனாலும் மனசுக்குள்ள வெம்பி வெந்து போய் ஏந்தான் இப்படி என் வாழ்க்கை பிரச்சனையாகவும் கஷ்டமாகவும் இருக்குதோன்னு மனசுக்குள்ளேயே கலங்குவதையும் குழம்புவதையும் பரிதவிப்பதையும் பார்த்துக்கிட்டு இருந்ததால தான் இப்போது அவர்களுக்கான வெற்றியை கொடுப்பதற்காக ஓடி வந்துள்ளேன். கவலைப்படாதே என் செல்லமே. உனக்கான வெற்றி இரு உருவங்களில் ஆசீர்வதிக்கப்பட்டு கிடைக்கப் போகிறது. நீ பேரின்ப பெருமகிழ்ச்சியை பெற்று இதுவரைக்கும் யாருக்கும் கிடைக்காத சந்தோஷ வாழ்க்கையை வாழப் போற. இனி எல்லாமே என்னுடைய ஆசீர்வாதத்தோட நல்லபடியா நடக்கும். என் அருள் ஆசியால் உன்னுடைய பதட்டமெல்லாம் நீங்கி உனக்கான நல்லது நடக்கப் போகுது என் செல்லமே. என்னை அப்பாவாக நீ நினைச்சதினாலேயே உன்னுடைய முன் ஜென்மத்தில் நீ என் மீது கொண்டிருந்த வாசமும் பக்தியும் உன்னை என் பிள்ளையாக என்னை நினைக்க வச்சிருச்சு. நீ என்னை அப்பான்னு கூப்பிட்டாலே உனக்கு தேவையானதை செய்யக்கூடிய கடமையும் பொறுப்பும் எனக்கு வந்துவிடுமல்லவா? ஆனா அதே நேரம் இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். நீ செய்யக்கூடிய தவறுகளையும் திருத்தி உன்னை கண்டிப்பாக வளர்க்க வேண்டிய பொறுப்பும் ஒரு அப்பாவாக எனக்கு இருக்கிறதல்லவா? அதனாலதான் ஒரு சில கஷ்டங்களை உனக்கு கொடுத்து அதனால் நீ மனம் வேதனைப்பட்டு இனி தவறான வாழ்க்கையில் செல்லவே கூடாதுன்ற முடிவெடுப்பதற்காக உன்னை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். உன்னை சுற்றி நெருப்பு கவசமாயிருந்து நான் தான் உன்னை பாதுகாக்கிறேன் என் செல்லமே. சில நேரம் அந்த நெருப்பின் சூடு உன்னை சுடுவது போல்தான் உன் வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்து உன்னை பாடாப்படுத்துது. ஆனா அந்த நெருப்பின் சூடானது உன்னை இதற்கு மேல் தாக்காத அளவிற்கு உன்னை சுற்றி பாதுகாப்பு கவசமாய் நான் இருக்க போகிறேன். இனி உன் வாழ்க்கையில எந்த ஆபத்தும் வராது. உனக்கு துணையா இருந்து நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியான சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையை நான் உனக்கு அருளி செய்ய போகிறேன். ஓம் சாய்ராம்.